பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன், விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றவர்களோடு இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அவைகள் அநேகரை உயிர்ப்பிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒரு நல்ல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல அருமையான கர்த்தருடைய வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்படுகிற அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மனுஷன் பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். அடிமை என்பவனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அந்த நாட்களில் அநேகரை மற்ற தேசத்தை பிடிக்கும்போது அவங்க அடிமைகளாக அவங்கள பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க அந்த வீட்டில் போய் வேலை செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, எந்த விதமான சலுகையும் கிடையாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோம். அதில் இருந்து நம்மளால் வெளியே வர முடியல. அநேகர் இன்றைக்கு பலவிதமான பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இதன் நிமித்தமாக குடும்பங்களில் சாபங்கள் உண்டாகிறது, வேதனைகள் உண்டாகிறது. அநேக கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அடிமைத்தனத்தில் இருந்து அநேகர் தங்களுடைய ஜீவனையே இழந்து போகிற காரியங்களை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, செய்தித்தாள்களில் பார்க்கும்போது நிறைய பேர் சூதாட்டத்திற்கு அடிமையாகி தங்களுடைய பணங்களை இழந்து, தங்களுடைய செல்வங்கள் எல்லாவற்றையும் இழந்து அவங்க பெரிய கடன்காரனாக ஆகி அவங்க மரித்து போன காரியத்தை ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கூட செய்தித்தாளில் பார்த்தேன். ஏன்னா அவங்க குறுகிய வழியில் அவர்கள் தன்னுடைய உழைப்பு இல்லாமல் குறுகிய வழியில் போகணுன்னு நினச்சா நம்முடைய வாழ்க்கையில் அழிவுகள் தான், போராட்டங்கள் தான், வேதனைகள் தான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எந்த பழக்கத்தில் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்களோ இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு நம்ம இருதயத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எத்தனையோ ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையில் குடிப்பழக்கம் இருக்கிறது, எத்தனையோ ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையில் போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற பழக்கம் இருக்கிறது. நிறைய பேர் கிராமங்களில் போனால் சொல்கிறாங்க, வயதான பெண்மணிகள், பாட்டிமா, ஐயா எத்தனையோ வருஷமாக நான் இந்த வெத்தலைப்பாக்கு புயல இதில் போடுறேன், எனக்கு விடுதலை இல்லை, இதில் இருந்து இதனால் விட முடியல. இப்படி அநேக காரியங்கள் நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் தங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் அவர்கள் அநேக தவறான காரியங்களை, முறைகளை பின்பற்றி செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்த ஆண்டவர் உங்களை இன்றைக்கு விடுதலையாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. புறஜாதியாருடைய மார்க்கத்தை தழுவி அதனால் வருகிற அநேக பிரச்சனைகள், வேதனைகளை அநேக குடும்பங்களில் பார்க்கிறோம். இந்த நிலைமைகளில் இருந்தெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுங்க. ஆண்டவர் உங்கள் இருதயங்களில் உங்களை விடுதலையாக்கி ரட்சித்து பரிசுத்தப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை விசுவாசிங்க. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க.
ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்கிறதான வசனத்தின்படி அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலை உண்டு பண்ணி தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.